வாங்க வாங்க, உங்க எல்லாரையும் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். கல்யாண கனவு, தாவாணி கனவு, முதிர்கண்ணி. உங்களுக்கு பிடிச்ச மெயின் கேரக்டரை மட்டும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். கல்யாண கனவுல இருந்து கிங்ஸின்னும் ஜானும் வந்திருக்காங்க. தாவாணி கனவுல இருந்து செல்வாவும் ராக்கியும் வந்திருக்காங்க. அப்புறம் முதிர்கண்ணிக்கு நம்ம கிஷோரு. அப்புறம் நம்ம கல்யாண கனவோட குட்டி இளவரசி இசை வந்திருக்கா. நம்ம முதிர்கண்ணியோட செல்ல புள்ள மீனா வந்திருக்கா. எதுக்காக எல்லாரும் இங்க வந்திருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் அவங்க மூலமாவே பதில் சொல்லிட்டா நல்லா இருக்குமேனு தான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன யோசனை. சில நேரம் எனக்கே என் மனசுல இருக்கிறதெல்லாம் யாருக்கிட்டையாவது சொல்லணும் போல தோணும். ஆனா சுத்தி மத்தி பார்த்தா ஒரு நாதி இருக்காது. பொதுவாகவே பெண்களுக்கு மனசுக்குள்ள எதையும் வச்சுக்க தெரியாது. அது யாருக்கிட்டையாவது சொல்லணும். சொல்லி அது மூலம் கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு ஆறுதலே அவங்களுக்கு ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அது 20 வயசு பொண்ணுக்குன்னு இல்லை, 80 வயசு பொண்ணுக்கும் அதுதான். பொண்ணுனாலே பொண்ணுதான், அதுல வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த பொண்ணுக்குமே மனம் விட்டு பேசணும் தான் ஆசை வரும். என்ன, அந்த பொண்ணு பேசுறத மனம் விட்டு கேட்கறதுக்கு தான் இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நான் உட்படுதான். எனக்குமே சில நேரம் என் மனசுல இருக்கிறதெல்லாம் யாருக்கிட்டையாவது பேசணும் போல ஆசையா இருக்கும். அதுக்கான சூழ்நிலையும் அமையாது, சந்தர்ப்பமும் அமையாது. அப்படி நான் எடிட்டிங் பண்ணும்போது சரி இந்த கேள்வியை தான் கேட்டுதான் பார்ப்போமே, மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோமே, இல்ல அவங்களுக்கும் மனம் விட்டு பேசுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குன்னு ஏதோ தான் மனசுல இருக்கிறத சொல்லுவாங்கன்னு அது மூலம் ஒரு சின்ன ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமேன்னு சும்மா தச்சில தான் வந்து போட்டு பார்த்தேன். நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் 1க்கு 2 வாட்டி 3 வாட்டி நான் திரும்ப திரும்ப படித்தேன். எப்பவும் கதை எழுதுறதும் அதை அப்லோட் பண்ணதும் எடிட்டிங் பண்ணுறதும் பிள்ளைங்களை பார்க்குறதும் குடும்பத்தை பார்க்குறதும் அப்பப்பப்பப்பா ஒரே மெண்ட ப்ரெஷராக இருந்துச்சு. சரி இன்னைக்கு இருக்கிறது இருக்கட்டும், இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஏற்கனவே இவங்க கூட நம்ம பேச வேண்டியது இருக்கு, வந்து அதை பேசி போட்டுடலாம் அப்படின்னு நான் போயிருக்கும் போது நான் காரில் உட்காந்துருக்கும் போது சில எண்ணங்கள் எனக்கு வந்து தோணுச்சு. அதை நான் ரொம்ப தீவிரமாக யோசிச்சு பார்த்தேன். அது சரிதானே, ஆனால் ஏன் இதை இன்னைக்கு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு எனக்குள்ள நான் கேள்வி கேட்டுகிட்டே வந்தேன். என் ஹஸ்பண்ட் பக்கத்துலேருந்து என்னமோ கேட்டிருக்காங்க, எனக்கு அது கூட காதில் விழலை. நான் என்ன யோசிக்கணும் அதில் மூழ்கி போய் இருந்தேன். அது என்னன்னா, நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன விஷயம் தான். மாமியா மருமக சண்டை. இன்னைக்கு எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் எடுக்காங்க. மாமியா மருமகனாலே சண்டை தான் அப்படின்னு. அதுக்கு காரணம் இருக்குது, மெயின் காரணம் இருக்குது. கண்டிப்பா சண்டை வருது, கண்டிப்பா சண்டை வரும். அதுக்கு காரணம் இருக்குது. அது என்னன்னு தான் நான் யோசித்துக்கிட்டு வந்தேன். ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு வரும்போது மிஞ்சி போனா எங்க காலத்துல 20, 23 இவ்வளவுதான். இப்போ உள்ள பிள்ளைங்க கொஞ்சம் லேட்டா முடிக்காங்க. நான் என் காலத்திலே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், 19, 20 தான், 20, 22க்குள்ள முடிச்சிருவாங்க. அப்படி அந்த வயசுல முடிச்சு வர ஒரு குழந்தைக்கோ, குழந்தைதான் பெண்ணு, அந்த பெண்ணுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு வந்த உடனே அந்த வீட்டில் உள்ளவங்க உனக்கு அதை செய்ய தெரியல, இதை செய்ய தெரியல, உனக்கு ஒரு பொறுப்பா நடக்க தெரியல, யார்கிட்ட என்ன பேசணும் தெரியல, குடும்பத்தை எப்படி பார்க்கணும் தெரியலன்னு அப்படி டார்ச்சர் பண்ண மாதிரி பேசுவாங்க. எடுத்ததுக்கெல்லாம் குறைதான். ஒரு வாழ்க்கையை தொடங்க வர பொண்ணுக்கு எப்படி தெரியும்? இப்ப சொல்ல போனா, இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு 20 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப யோசிச்சு பார்க்க, அப்ப எனக்கு எந்த பக்குவமே எனக்கு அப்ப இல்லை. ஆனா இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. 20 வருஷம் ஆயிருக்கு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், அது எப்படி முடியும்? காலம் ஒரு சிறந்த மருந்து. காலம் கடக்கணும், வயதும் கடக்க கடக்க தான் அனுபவம் சில புத்திகளும் நமக்கு கிடைக்கும். அதை 20 வயசு பிள்ளைகிட்ட, 25 வயசு பிள்ளைகிட்ட, 30 வயசு பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கறதே தப்புதான். இப்ப மாமியார் ஏதாவது ஒண்ணு சொல்லனால அந்த பொண்ணுக்கு புரியும் நினைக்கிறீங்க? புரியாது. அவளுக்கு கோபம் தான் வரும். அவ புரிஞ்சுக்குவா எப்ப தெரியுமா? அவ மாமியார் ஆகும்போது. இதுதான் உண்மை. அங்க திட்டதுக்கோ அந்த பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கோ எதுவுமே இல்ல. நீங்க எப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்க. வந்திருக்க பொண்ணுகிட்ட நீங்க அன்பா நடந்துக்கிடுவீங்க. 80 வயசானாலும் பொண்ணு தான் நான் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு 80 வயசானாலும் சரியான பக்குவங்கள் இருக்காது. எல்லா மருமகளுமே தான் செய்யற தப்ப ஒரு நாள் உணர்வாங்க. எப்ப தெரியுமா? காலம் கடந்து. அப்ப அவங்களுக்கு சின்ன மன வருத்தம் வரும். இப்ப நம்ம சொல்றதுனால எதுவுமே புரிய போறதே இல்ல. நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, கொஞ்சம் பொறுமையா போயிட்டேன்னா எல்லாமே சரியா இருக்கும்னு சொல்ல வரேன். எனக்கே சில விஷயங்கள் தோணும். நான் சின்ன வயசுலேருந்தே அப்படித்தான், கொஞ்சம் மெச்சூர்டாவே தான் இருப்பேன். சில விஷயங்களை எல்லாத்தையுமே நிதானமா நிதானமா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஆனா நானே சின்ன பிள்ளைத்தனமா நிறைய இடத்துல நடந்திருக்கேன். அதை இப்ப நினைச்சு பார்த்து ஐயா நம்மளா இப்படி நடந்துக்கிட்டோம், ஏன்னா அது என்ன அறியாம நடந்த சில விஷயங்கள். ஆனா அதுக்காக பல அவமானப்பட்டிருக்கோம், அதுக்காக பல கஷ்டப்பட்டிருக்கோம், வேதனைப்பட்டிருக்கோம், அழுதுருக்கோம். அதெல்லாம் காலம் கடந்து உணருவோம், கண்டிப்பா உணர்வோம். இது ஏன்னா அவங்களுக்கு அந்த தண்டனை வேண்டாம். புரிஞ்சுக்கோங்க. அவளுக்கும் வயசு வரும்போது அவ புரிஞ்சு பக்குவமா நடந்துக்கிடுவா. அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போன்னு கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. அதுக்காக புத்திமதி சொல்லாம இருக்க வேண்டாம். புத்திமதி சொல்லுங்க. அவ நிச்சயமா இப்ப இல்லட்டாலும் பின்னாடி கண்டிப்பா உணர்வா. இது எதுக்காக சொல்றேன்னா, குடும்பம்னு இருந்தா சண்டை சச்சரவு எல்லாம் வரதா செய்யும். கொஞ்சம் பொறுத்து போங்க. எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்குங்கக்காக தான் இதை சொல்ல வரேன். இப்படி ஒத்துக்கொத்தர் புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருந்தா சந்தோஷமா இருக்கும், நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தா கடவுளுடைய அருள் இருக்கும். கடவுளுடைய அருள் இருந்தா செல்வம் செழிக்கும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். சரி, முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த கேள்வி கேட்ட உடனே எனக்கு வந்த முதல் கமெண்ட் என்ன தெரியுமா? அக்கா இது உங்க சொந்த கதையா, இல்லைனா இப்படி ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இந்த கதையை நீங்க எப்போ எழுதுனீங்க? அன்னைக்கு நீங்க ஒரு கேரக்டர் உண்மையிலே இருக்குதா? இதை தான் கேட்டிருந்தாங்க.
எனக்கும் இந்த கேள்வி நம்ம கிட்ட யாராவது கேட்க மாட்டாங்கன்னு மறுநாள் எனக்கு நானே ஆசைப்பட்ட ஒரே விஷயம், இந்த கதை எப்ப எழுதுனீங்கன்னு. நான் இந்த கதைய 3 பகுதியா தான் எழுதினேன். அதாவது 3 காலங்கள்ல எழுதப்பட்ட கதை தான். அதாவது அன்னக்கிளி, தமிழ், செம்பகமொழி, மீனா, இது வரைக்கும் ஒரு சாப்டர். இது வரைக்கும் எழுதின கதை வந்து கரெக்டா 23 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை. ஆரம்பத்துல பாத்திருப்பீங்களே ஒரு 500 எபிசோட் வரைக்குமே, அது வந்து கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதின ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை கேட்ட நிச்சயமா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தர இந்த விக்கி இவங்கெல்லாம் வராங்களே, இது வந்து எழுதுனது வந்து ஒரு 18 வருஷம் இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி எழுதல, இது வந்து தனித்தனியா எழுதி தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் இப்போ நடக்கிற ஸ்டோரி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. இந்த ஸ்டார்டிங்ல எழுதுனேன்னு சொன்னேன், அதுதான் ரொம்ப வியப்பானது. கரெக்டா 10ஆம் கிளாஸ் முடிஞ்சு 11ஆம் கிளாஸ் போயிருந்தேன். அப்போ அந்த 11th 12th அப்பதான் வந்த புதுசு எங்க ஸ்கூல்ல. முத காலேஜ் எடுத்து வச்சதே நான் தானே, பாத்துக்கங்களேன். அப்பெல்லாம் எங்க ஊர் சைடு பிள்ளைங்க எல்லாம் பீடி தான் சுத்துவாங்க. 11th 12th எல்லாம் பெரும்பாலும் பிள்ளைங்க போக மாட்டாங்க. பெரும்பாலும் 10ஓட முடிச்சுடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 12, 11, 12 ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி போகணும். 10 வரைக்கும் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். அதனால மேல் படிப்புக்கு அதுக்கு மேல அனுப்ப மாட்டாங்க. அந்த 10 வரைக்கும் தான் மெயின், அவ்வளவுதான். அதுக்கு மேல போகாது. அது நான் படிச்ச ஸ்கூல்ல அப்பதான் 11th 12th வந்தது. அதனால எங்க அப்பாவும் என்ன படிக்க வச்சது. அது ஏன் அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். அது வரைக்கும் அங்க 11th 12th கிடையாது. 10th வரைக்கும் தான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தது. கடவுள் என்ன படிக்க வைக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதனால கூட இருந்திருக்கலான்னு நான் எனக்கு நானே தேத்திக்கிட்டு சந்தோஷப்படக்கூடிய ஒரே விஷயம் அது மட்டும்தான். அப்போ ஆரம்பிச்ச புதுசுல இந்த 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, அந்த 11th கொடுக்க மாட்டாங்க. பாத்துக்கங்க, எங்களை ஒரு பொருட்டாவே யாருமே நினைக்கிறதே கிடையாது. நான் ஹிஸ்டரி குரூப் தான், அதாவது வரலாறு. அதுல அக்கௌண்டன்சி, பொருளாதாரம் அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் இருக்கும். அதெல்லாம் முத நம்ம லைஃப்ல பாத்துக்கிற ஒரு சப்ஜெக்ட். நான் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு என் கையில இருக்கிற புக்கு எப்பவுமே வரலாறு மட்டும் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு பிடிச்சது வரலாறு. முத இந்த வரலாறு புக்கு படிக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஏதோ கதை புக்கு உட்காந்து படிக்க மாதிரி பக்கமா படிச்சுட்டு இருப்பேன். எனக்கு வலது புறம் இடது புறம் 2 தொழில்கள் தான் பாத்துக்காங்க. அதுவும் எங்க ஊரே தான். ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, எல்லாருக்குள்ளயும் நிச்சயமா ஒரு திறமை இருக்கும். அது என்னன்னு அது நீங்க தான் வெளியில கொண்டுட்டு வரணும். இதை ஏன் நான் எதுக்காக இவ்வளவு இதா சொல்றேன்னா, சத்தியமா சொல்றேன், நான் அதுக்கு முன்னாடி கற்பனையில வந்து கதை எழுவேன். அதாவது கற்பனையில கதை சொல்லுவேன் ரொம்ப. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, வெறும் புழுகு நீ வாயில வரதெல்லாம் பொய்யா சொல்லுதா அப்படின்னு எனக்கு ஒரு பட்டம் உண்டு. அதாவது அந்த கதையை அப்படி தத்துருமா நடந்த மாதிரியே சொல்லக்கூடிய திறமை எனக்குள்ள இருக்கும். எல்லாரும் என்ன புழுகுனின்னு சொன்னேன், எனக்கு பயம். இப்படிலாம் கதை சொல்லக்கூடாது பொழுக்கு அப்படின்னு. அது நான் கற்பனை சொன்னாலும் அவளை தத்துருமா சொல்லியிருக்கேன். அதை யாரும் பாராட்டல. நான் சொன்னது பொய்ன்னு சொல்லி என்ன மட்டம் தட்டிக்க வச்சுட்டாங்க. அப்புறம் நான் பயந்து நான் கதை சொல்லவே மாட்டேன். ஆனா அது என்ன இருக்க விடாது. யாருக்கிட்டையாவது எதையாவது, அதாவது என்னோட பலவீனமா இருக்குது, என்னோட சின்ன பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களை பிடிச்சி வச்சு நான் எப்படியாவது அதை சொல்ல எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும். அது அப்படி காலம் கடந்தது. 11th படிச்சுட்டு இருந்தேன். அப்பெல்லாம் அந்த ராணி, விகடன் அந்த மாதிரில கதை எழுதி கொடுத்தோம்னா 100, 150 ரூபா பரிசு கிடைக்கும். அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் நம்ம கதை இதுல எழுதி கொடுத்தேன் 100, 150 ரூபா கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா அப்ப 100, 150 ஒரு பெரிய விஷயம் தான், ரொம்ப பெரிய விஷயம் தான். அதனால நான் என்ன பண்ணேன், அப்ப எனக்கு இருக்க மூளை வச்சு அந்த மஞ்சள் கலர்ல தான் ஃபுல்லா லெட்டர் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா இந்த கதையை வந்து நான் முன்னுக்கூட்டியே மனசுல வச்சிருந்தேன். 2 எழுத்து தாங்க எழுதுனேன். லெட்டர் காலிங்க. புரியல, என் எழுத்து ஒவ்வொன்றும் யானை தண்டில இருக்கும். கதை யோசிக்க தெரிஞ்ச எனக்கு அதை எழுதுக்கு தெரியல, எழுத்து வடிவத்துல கொண்டு வர தெரியல. இன்னொன்னு, என் எழுத்து மாதிரி மகா மோசமான எழுத்து உலகத்துல யாருக்குமே இருக்காது. ஒவ்வொரு எழுத்து ஏன் தண்டில எழுதுவேன். 2 பேஜ் கூட எழுத முடியல. அந்த மஞ்சள் கலர் லெட்டர்ல எழுதணும்னா ஒரு கதையை நம்ம எழுதி அனுப்பணும். அப்ப எவ்வளவு நீட்டா எழுதணும். எனக்கு ஒரு 2 சென்டென்ஸ் கூட வரமாட்டேன்னுட்டு கிறுக்கே பிடிச்சிட்டு, இனி இந்த ஐடியாலாம் வேண்டாம், 150 ரூபா கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, இதுலலாம் எழுதி என் கதையை சேர்க்க முடியாதுன்னு என்ன பண்ணேன், ஒரு நோட்டு. அப்பெல்லாம் வீட்டில் நோட்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல 2-3 நோட்டு கொடுப்பாங்க. அதுதான் அக்கௌண்டன்சி, அதுதான் காமர்ஸ், அதுதான் ஹிஸ்ட்ரி, எல்லாத்துக்குமே தான். நடுசில் மட்டும் ஒரு கப்பல் மாதிரி ஒன்று செஞ்சு 3 பாகமாக பிரிச்சிருவோம். அதில் ஒரு பாகத்தை நான் கதை பகுதியை வர பிரிச்சுட்டேன். ப்ரீட் நடக்கும் போது அங்கே என்ன ப்ரீட் நடந்தாலும் சரி, என் கை அந்த எழுத்துல தான் இருக்கும். பாதி இப்போ முடிச்சுட்டேன். அடுத்து என்ன இருந்துச்சு, அந்த பொண்ணு போனா, அவளை மில்ல கொண்டு சேர்த்தாங்க அப்படின்னு பக்கமா எழுதினேன். அதான் இந்த செம்பகவலி, மீனா இவங்க ஸ்டோரியை நான் எழுதினேன். நான் அப்போ எழுதும் போது யார் ஸ்டோரி எழுதினேன்னா, நம்ம மீனா ஸ்டோரி தான் எழுதினேன். அந்த பொண்ணு இந்த ரோட்ல பிச்சை எடுப்பால, அந்த ஸ்டோரியை தான் அப்போ முத நான் எழுதுனது. அதுக்கு முன்னாடி அன்னைக்கு அம்மா கேரக்டர் நான் கொண்டுட்டு வரல, மீனா ஸ்டோரியை தான் கொண்டு வந்தேன். அதாவது தாய் தப்ப இல்லாம ஒரு பொண்ணு பிச்சை எடுக்கிற மாதிரி அப்படின்னு அந்த ஸ்டோரியை நான் எழுதுறேன். அந்த 14 வயசுல என்ன யோசிக்க முடியுமோ அதை வச்சு நான் எழுதுறேன். ஆனா அப்ப கூட நான் அதை யோசிக்கிறேன். அந்த கேரக்டரை நான் வாழ ஆரம்பிக்கேன். அந்த மீனா பொண்ணு மாதிரி நான் வாழ ஆரம்பிக்கேன். அந்த மீனாவை நான் உணர்றேன். அந்த பொண்ணு தாய் தப்பனால கைவிடப்பட்டு பிச்சை எடுக்கிறா ரோட்ல. ஒருத்தியா சொந்த மந்த வீட்டெல்லாம் போய் கேட்க ஒருத்தரும் சோறு போடல. அப்படி நான் எழுதிட்டு இருக்கும் போதே, கடவுள் ஏன் அந்த பொண்ணை காப்பாற்றக்கூடாது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அங்கே கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கேன், நான் வந்து யோசிக்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு கேரக்டர் எனக்கு தேவைப்பட்டது. அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஒருத்தங்களோட ஸ்டோரியை படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு உண்மை பெண்மணியை பற்றி ஒரு கதை வந்துச்சு. அவங்க வந்து நிறைய தியாகம், பெண்களுக்காக வந்து உண்மையில ஒரு நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. அதாவது படிப்பு பெண்களுடைய அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுதல், இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து தடுத்து அந்த மாதிரி விஷயங்களை பற்றி கொண்டுட்டு வராங்க.
அவங்க வந்து இந்த பொண்ணை காப்பாத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனைக்குள்ள நான் வந்தேன். இப்படி எழுதுனது தான் அந்த கதை. இது எல்லாமே கிட்டத்தட்ட சில உண்மைகளை அடிப்படையை வச்சு தான் நான் எழுதினேன். அந்த மீனா மாதிரி ஒரு கேரக்டர்லாம் சில விஷயங்களை கண்ணால் பார்க்கறத வச்சு நான் எழுதின ஒரு ஸ்டோரி தான். ஆனால் அதை ஒரு கடவுள் வந்து காப்பாற்றினா எப்படி இருக்கும், அந்த கடவுளே வந்து காப்பாற்றினா எப்படி இருக்கும்னு அது ஒரு கற்பனை, அதாவது ஏக்கங்கள். அந்த கவிதையை நான் கொண்டு வந்தேன். அந்த கதை எழுதும் போது நான் எழுதின நோட்லாம் நல்ல நோட்டும் கிடையாது, நான் வச்சிருந்த பேனாவும் நல்ல பேனாவும் கிடையாது. ஆனால் அந்த கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஏதோ ஒரு பெருசாக சாதிச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு. என் எழுத்தை பார்த்தீங்கன்னா சுத்தமாக அடுத்த யாருமே படிக்கவே முடியாது, அது எனக்கு மட்டும் தான் புரியும். ஆனால் அந்த கதையை எழுதிட்டு நான் ஒரு பெருமூச்சு விட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 11ஆம் கிளாஸ் முடிக்கும் போது அந்த கதையை நான் முடித்தேன். தினமும் ஒவ்வொரு பகுதி நான் எழுதுவேன். இப்போ நம்ம எப்படி தினமும் ஒரு எபிசோடு அப்லோட் பண்ணுறோம், இதே மாதிரி தினமும் ஒவ்வொரு பகுதி நான் எழுதிடுவேன். ஆனால் என் கதையை படிக்கிறதுக்கோ என் கதையை பாராட்டுறதுக்கோ அங்கே யாருமே இல்லை. அதை உதாசனப்படுத்துறதுக்கு தான் எல்லாருமே இருந்தாங்க. இது என்னட்டி எழுத்து, என்னட்டி கோழி கிண்டி வச்சிருக்க, குப்பையில் போடு அப்படின்னு பரியாசம் பண்ணினாங்க. எல்லாரும் அப்படி சொல்லியே எனக்கே அப்படி ஒரு எண்ணம் தான். அது இந்த நோட்டை யாருக்கிட்டையுமே காட்டிடக்கூடாது. நான் அந்த நோட்டை கிழிச்சு போட்டேன். அது கிழிச்சு போட்டதோட அது அப்படியே போச்சுது. எனக்கு அப்போ கூட அந்த கதை மறக்கலை. ஏன்னா அதை நான் உணர்வுபூர்வமாக எழுதினது. அதில் நான் வாழ்ந்து எழுதின ஒரு கதை. நான் அதில் வாழ்ந்தேன். நான் கிழிச்சு போட்டாலும் அது என் மனசு விட்டு போகலை. அதுக்கடுத்த பொண்ணு தர நம்ம விக்கி, நம்ம தேன்மொழி, அப்புறம் நம்ம சேராஜி, இவங்களெல்லாம் ஒரு குற்றாலத்துக்குள்ள கொண்டுட்டு வரேனே, இதுவும் சில உண்மைகள் அடிப்படை தான் எடுத்தேன். நான் படித்தது அந்த ஏரியா தான். படிக்கிறேங்க பேரில் ஃபுல்லாக நான் கிடந்தது குற்றாலத்தில் தான். சும்மாவே என் மூளை ரொம்ப யோசிக்கும். அந்த இயற்கையை பார்த்ததுக்கு அப்புறம் விட்டு வைக்குமா என்ன? குற்றாலம் ஒரு அழகான இடம், நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அருவி, மெயின் அருவி, பழைய குற்றாலம், புது குற்றாலம், பாவனசம், அந்த சேர்வலாறு, அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு சார்ந்த இடம் தான். அந்த இடத்துக்கு போயிட்டு கதை கவிதைலாம் வரேன்னா அது சும்மா விடுமா? அதை போய் நான் ரசிச்சு எழுதினேன். இந்த இடத்துல ஒரு அழகான வாலிபன் வந்தா எப்படி இருக்கும், அப்படி உருவாக்கி ஒரு கதை எழுதினேன். எப்படி நான் எழுதின கதை யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் அங்கே நிறைய குரங்கு உண்டு பார்த்துக்கங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இந்த பொண்ணு தர நம்ம ஜெயராஜி கதையெல்லாம் நான் கொண்டு வந்தது. இந்த குடும்பம்னு வரும்போது இந்த பிரிவினை, வஞ்சகம், சூது, வாது, பொறாமை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேரேஜுக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், வாழ்க்கையில் பலப்பட்ட மனுஷங்களை பார்க்குறது, பலதட்ட மக்கள்கிட்ட நம்ம வாழ்கிறோம், நம்ம வெளியிடங்களில் வாழ்கிறோம், இப்படி பலப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்து அப்போ நான் தனிமையில் இருக்கும்போது நொந்து எழுதினது. அதோட முடியல. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது நீண்ட தூர பயணம் அப்படின்னு. அது ஒரு பகுதியாக முடிக்கல, இன்னும் இருக்குது. அதுக்கப்புறமும் இது 8 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன். இப்போ நடந்திருக்கிறது வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன். அதுக்கப்புறமும் என் மனசில் ஓடின கதைகளை நான் கற்பனை கொண்டு வந்திருக்கேன். இப்படி எழுதப்பட்டதான் நம்ம முதிர்கண்ணி, அப்புறம் தாவாணி கனவு, அப்புறம் நம்ம கல்யாண கனவுலாம் இப்போ சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அது எப்போ சொல்லணுமோ நான் அப்போ சொல்லிக்கிட்டேன். இது ஒருத்தங்க கேட்ட கேள்வி, அது எனக்கு பிடிச்ச கேள்வி, அதனால நான் இதுக்கான பதில சொல்லிட்டேன். நான் இப்போ யார் யார் என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்னு பேரோட நான் சொல்லியிருந்தேன். திவ்ய தேவி தான் நினைக்கிறேன். அவங்க அக்கா உங்கள் கதையில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லைக்கா, ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப சூப்பருக்கா, நல்லா இருக்கு, நோட்டிஃபிகேஷனை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாயிருக்கா அப்படின்னாங்க. இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கும் இல்லை சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்ம அம்சா, இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே மாறிட்டாங்க நம்ம இது மூலமாக, முதிர்கனி மூலமாக. அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க இந்த கதையை சொல்லி அதுக்கு மூலம் அவங்க பார்த்தவங்க. ஹலோ சிஸ்டர், திருநெல்வேலிக்கு எப்போ வருவீங்க? லீவ் இருந்தால் நான் கண்டிப்பாக வருவேன். அதாவது உறுதியாக சொல்ல முடியாது, ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வருவேன். அப்புறம் ஜெபபாஸ்கர், அவங்களுக்கு நிறைய ரிப்ளைலாம் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இதில் இருக்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இது மூலம் நிறைய, அதாவது உண்மையான தோழிகள் வந்து எனக்கு நிறைய கிடைச்சாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் காலேஜ் பலீஸ்வரியா, எனக்கு பேர் சரியாக வாசிக்க தெரியல, எங்களுக்கு எப்போவுமே கிங்ஸின் தான், நாங்கள் கிங்ஸின் ஃபேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தர்ஷபரியல், அவங்க வந்து மும்பையில் எங்கே இருக்கீங்க அக்கான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மும்பையில் இருந்தேன், இப்போ நான் அவுரங்காபாத்தில் இருக்கேன் சிஸ்டர். அப்புறம் அஸ்வதின்னு ஒருத்தங்க பேசியிருந்தாங்க, நான் ஊட்டியில் இருக்கேன் சிஸ்டர், என் பேர் சத்யா, நான் உங்கள் கார்ட்டூன்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் சிஸ்டர். அப்புறம் நிறைய பேர் வந்து அழகி வருமானு கேட்டிங்க. அது எனக்கும் ரொம்ப பிடிச்ச சீரியல் தான். ஆனால் அந்த சேனலுக்கு வந்து எனக்கு மானிடேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதை நான் வீடு அப்லோவே பண்ண முடியாது. அது எதுக்குன்னு தெரியல, என்ன ரீசன் எனக்கு இது வரைக்கும் தெரியல. நானும் தினமும் அதை எப்படியாவது மெயில் அனுப்பி பார்க்குறேன், எனக்கு வரல. நான் வந்த உடனே கண்டிப்பாக பண்ணுறேன். மானிடேஷன் இல்லாமல் நான் பண்ணலாம்னு நினச்சாலும் யோசித்து பாருங்க, நம்ம முதிர்கண்ணி, கல்யாண கனவு, நம்ம தாவணி கனவுலாம் நான் போடுவேன். இல்லைங்கள, ஏதோ நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தால் தான் நம்ம வந்து அதில் அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணதுக்கு குறைஞ்சது 8 மணி நேரம் ஆகும். 8 மணி நேரம் வந்து நம்ம வந்து செலவழிச்சு அதில் நமக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது நமக்கு அதை நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நம்ம யாருமே சம்மதிக்க மாட்டாங்க, ஃபேமிலியில் நம்ம சம்மதிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் நான் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கேன். கண்டிப்பாக நேரம் கிடைக்கும் போது அதை ஏதாவது ஏற்பாடு பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் விருதுநகர்லேருந்து ஒரு சீதாலட்சுமி பேசியிருந்தாங்க. அப்புறம் நடராஜராஜா, அவங்க திருநெல்வேலி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, எனக்கு மலர்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, எனக்கு இது மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போலாம் பெரும்பாலும் கூட்டு குடும்பங்கள் இல்லை. அப்படியே கூட்டு குடும்பங்களாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடக்கிற மனப்போக்கம் வந்து இப்போலாம் யாருக்குமே இல்லை. பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், அதை எப்படி அரவணைச்சி கொண்டு போகணும்னு தெரியல. ஏன்னா முன்னாடி வந்து நிறைய பெரியவர்கள் வந்து ரொம்ப அனுபவப்பட்டவங்க, நல்ல குடும்பத்தை வழி நடத்தி கொண்டுட்டு போனாங்க. இப்போ அந்த அளவுக்கு யாரும் நானும் இப்போதைக்கு நான் பார்க்கல. இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. கூட்டு குடும்பங்கிறது நல்லதாக இருக்கும், ஆனால் அதில் எல்லாரும் ஒரே மாதிரி ஒத்துக்கொத்தர் ஒன்றா நேசிக்கணும்.
தன்னை நேசிக்கிற மாதிரியே தன் குடும்பத்தில் இருக்கவங்களே அதே மாதிரி நேசிக்கணும். அப்படி நினைச்சாதான் அது குடும்பம் நல்லா இருக்கும். அந்த புரிதல் அப்படிங்கிறது நமக்குள்ள வந்தாலே பக்குவம் வந்துட்டுன்னு அர்த்தம். இன்னைக்கு புரிதல் இல்லாதனால தான் எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யறதும் தப்பாவே முடியுது. அப்புறம் காவேரி அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, தேன்மொழி நிலைமை எப்போ மாறுன்னு. நான் அதை தான் சிஸ்டர் நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்துக்குள்ள போகும்போதே அவள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குடும்பத்துக்குள்ள போக மாட்டா. தன்னை அறியாம சில தவறுகள் செய்வா. அவள் உணர்ந்து பார்க்குற காலத்தில் அவள் எல்லாத்தையும் இழந்து போய் நிற்பா. இதுதான் உண்மை. அது அந்த வீட்டில் இருக்க மூத்தவங்க பெரியவங்க தான் அதை புரிஞ்சு பக்குவமாக கொண்டுட்டு போகணும். அந்த பொண்ணுக்கு ஒரு பக்கம் வர வரைக்கும் பெரியவங்க தான் அந்த குடும்பத்தை வழி நடத்தணும். ஏன்னா ஒரு பொண்ணு எல்லாத்தையும் கற்றுட்டு குடும்பம் நடத்த வரதில்லை, வந்துக்கிட்டு தான் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். அவள் கற்றுக்கிட்டு இருக்கும் போதே நீ ஃபெயிலுன்னு சொல்லி அவளை வெளியில் அனுப்பிட்டா அவளும் அது வரைக்கும் ஒரு தாய் தப்பனுக்கு குழந்தையா தானே இருந்துட்டு வந்திருப்பா. குழந்தையா வந்து தானே மனைவியா வாரா. அப்படின்னு திடீர்னு ஒருத்தி மனைவியா வரவகிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது சரியா எனக்கும் தோணலை. அதுக்காக பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, கொஞ்சம் காலம் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். அந்த காலத்தை கொடுத்து பாருங்க. அப்பவும் அது பொறுப்பு இல்லாமல் இருந்தால் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி புரிய வைக்கணுமோ அதை சொல்லி புரிய வைக்கலாம். அப்பெல்லாம் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு குழந்தை பிள்ளைன்னு வரும்போது எல்லா பெண்ணுமே ஓரளவுக்கு பொறுப்புன்னு வந்துருவாங்க. இன்னைக்கு பெரியவங்களுக்கும் பொறுப்பு இல்லை, வந்திருக்கவங்களுக்கும் பொறுப்பு இல்லைனால தான் டைவர்ஸ் பிரிவு எல்லாமே வருது. பெரியவங்க கொஞ்ச நாள் வழி நடத்துங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை பார்ப்பாங்க. இது என்னுடைய கருத்து தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டைம் கொடுங்க, அவ்வளோதான். அப்புறம் மகேஸ்வரி செல்வம் சொல்லி ஒருத்தங்க போட்டிருந்தாங்க, குட் மார்னிங் சிஸ்டர் போட்டு உங்கள் குறும்பு பேச்சு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பக்குவப்பட்டதுனால வர வார்த்தை அது குறும்பு மாதிரி போயிருது சிஸ்டர். நான் ஒன்றுமே பண்ணலை, நான் இப்போ குறும்பே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சிஸ்டர். பக்குவம்னா என்ன தெரியுமா? முன்னாடி தீபாவளி பண்டிகைகள் காய்ச்சல் ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிரும். அதுக்கு அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பம்பரமாக வேலை பார்ப்போம். அந்த பக்குவம் அனுபவம் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வர நாளுமா தான் அந்த நாளும். ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்று தான், திங்கக்கிழமையும் ஒன்று தான், பண்டிகை நாளும் ஒன்று தான், எல்லா நாளும் ஒன்று தான். எதையுமே பெருசாக மனசு ஏற்றுக்கிடாது, ரொம்ப சந்தோஷப்படவும் தெரியாது. அதுக்காக எப்பவும் துக்கமாக இருக்கிறதுக்கும் மனசு ஏற்றுக்கிடாது. அவன் பேசுனா பேசிட்டு போகிறான், இவன் தானே பேசிட்டு போகிறான், அவன் தானே பரிசம் பண்ணா பண்ணிட்டு போகிறான். ஏன்னா வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிய ஆரம்பிக்கும் போது பக்குவம் தானாக வரும். அந்த பக்குவம் மட்டும் நமக்குள்ளே வந்துட்டு இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எதுவுமே ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஸ்மூத்தாக கொண்டுட்டு போவீங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், வாழ்க்கையில் பின்னாடி ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒரு மாய பெண்பம் தான். அடிச்சுக்கிட்டது பிடிச்சிக்கிறது பொறாமப்படுறது வஞ்சகப்படுறது அது இது, அவனுக்கு சொத்தை பிடுங்குறது இவனுக்கு சொத்தை பிடுங்குறது அண்ணனுக்கு பண்ணிக்கிறது, நான் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன். இந்த நாள் நம்ம நிம்மதியாக நல்லபடியாக உறங்கி எந்திக்கமா போதும். இன்னைக்கு கடவுள் உன்ன உணவு ஊருக்கு இடம் கொடுத்துருக்காரா போதும். அதுவே ஒரு மனுஷனுக்கு நிறைவான வாழ்க்கை தான். கண்ணன் பாத்திமா அக்கா என் ஊர் தஞ்சாவூர், நான் அன்னைக்கிளி அம்மாவை அம்மானு கூப்பிடவா? என்னோட சின்ன பொண்ணாக இருந்தால் தாராளமாக கூப்பிடுங்கம்மா, அம்மானு சொல்லலாம், அது ஒரு பெரிய பாக்கியம். அப்புறம் ஜாஸ்மின் அக்கா, உங்கள் கதை மூலம் ஒரு பொண்ணு எப்படி நடந்துக்கணும், யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் தெளிவாக அழகாக ஒரு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. நாங்கள் எனக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தங்கம். உங்கள் கமெண்ட்டை பற்றி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி, அக்கா ஆதிராவையா நீங்கள் திடீர்னு கெட்டவளா காட்டினீங்கன்னு. கெட்டவங்கிறது புதுசாக என்றைக்கும் ஒருத்தன் கெட்டனா மாற போகிறது இல்லை. அதே மாதிரி நல்லவன் திடீர்னு கெட்டனா மாற போகிறதும் கிடையாது. அவன் சுவாபம் அவனுக்குள்ளத்தான் இருக்கும். நல்லவனா நல்லபடியாக வளர்க்கப்படுறவன் எல்லா இடத்துலையும் நிச்சயமாக அவனுக்கான ஸ்தானத்தை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டான். அவன் கண்டிப்பாக ஓரளவுக்கு நீதி நேர்மையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். மனுஷன் தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டான். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நல்லவன் சில காரியங்களை பண்ணுவான், ஆனால் தப்பையே செயலாக பண்ணிக்கிட்டு அலைய மாட்டான். சந்தர்ப்ப சூழ்நிலை பண்ணுறது வேறு, ஆனால் அதையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேறு. அதே மாதிரி தேன்மொழியும் தப்பு பண்ணான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பெரிய தப்பு பண்ணான். நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், பக்குவம் காலம் கடந்து தான் எல்லாருக்குமே கொஞ்சம் வரும். வயது காலம் இந்த உலகம் கற்றுக் கொடுக்குறது இது எல்லாம் தான் ஒரு பக்குவத்தை கொடுக்கும். எல்லாம் கிடைக்கிற ஒரு பொண்ணால பக்குவமாக நிச்சயமாக இருக்க முடியாது, கொஞ்சம் காலம் வேணும். 18-19 வயசுல எப்படி இருப்பாங்களோ அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு இருக்கும், அவ்வளோதான் யோசிக்க முடியும், அவ்வளோதான் திங்கிங் இருக்கும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நடப்பாங்க. அதனால தான் அந்த வீட்டு அண்ணக்கிளியமா இப்போதைக்கு டைவர்ஸ் வேண்டான்னு அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு புரிஞ்சுக்காது. ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத அண்ணக்கிளியமா அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. அவங்க அதே மாதிரி நடந்திருப்பாங்க. இப்போதைக்கு வேண்டான்னு அதே தான் கிஷோருக்கும் சொல்லுவாங்க. இப்போதைக்கு நீ அடுத்த துணையை தேடாத, அது நல்லா இருக்காதுன்னு எவ்வளோ சொல்லுவாங்க. அது அவங்க பக்குவம். ஆனால் பிள்ளைங்க கேட்கறது இல்லை, எல்லா வீட்லையும் கேட்கறது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி சில வீட்டில் இருக்கத்தான் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு கெட்டவ எவ்வளோதான் நல்லவளா வேஷம் போட்டாலும் அவன் முகத்தர கிழிக்கப்படாமல் இருக்காது. அதே மாதிரி கெட்டவங்க என்னத்தான் நல்லவங்க வேஷம் போட்டாலும் நிச்சயமா அவங்களுடைய சுவாபம் வெளிப்படுத்திடும். அப்படி ரொம்ப நாளாக நடிச்சுட்டு இருக்க முடியாது. பல நாள் ஒரு நாள் நிச்சயமா ஆகப்படுவான்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம என்னத்தான் கெட்டவன் நல்ல மாதிரி வேஷம் போட்டாலும் நிச்சயமா அவன் ஒரு நாள் அவன் புத்திய காட்ட தான் செய்வான். உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தை நம்ம எடுத்துக்கலாம். 2 மருமக இருக்கான்னு வச்சுக்கோங்க, மூத்ததோ இளையதோ 2 மருமகள் எடுத்து வச்சுக்கணும். ஒன்று அடங்காபராரி, ஒன்று அமைதலி, ரெண்டுமே இருக்குது. இந்த அடங்காபராரி எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வாய் பேசாத ஊமை எப்பவும் அமைதலாவே இருக்கும். அதுக்கு தன்னை யாரு என்ன நிரூபிக்க தெரியாது. அது பாட்டுக்கு எல்லா பழியும் வாங்கிக்கிட்டு அது பாட்டில் ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த அடங்காபராரி நல்லா நடிச்சு ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கியிருப்பான். ஆனால் கடைசியில் ஜெயிக்க போற யார் தெரியுமா? அந்த அமைதியாக இருக்கிறது ஊர் உலகத்துக்கு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கோம். என்னத்தான் வெளிவேஷம் போட்டாலும் அடங்காபராரி தான், அமைதல் தான். அப்படிதான் நல்லவங்க
என்னைக்குமே நல்லவங்களா எல்லா இடத்துலையும் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கெட்டவன் எவ்வளோதான் நல்லவனா நடிச்சாலும் அவன் குணம் என்னைக்காவது ஒரு நாள் வெளிப்பட்டுரும். சரி, அதுலேயும் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அக்கா ஆதிராக்கும் ஏதாவது பிளாஷ்பேக் வைங்க அப்படின்னு. பிளாஷ்பேக்குன்னு ஒன்றும் இல்லை, ஆனால் நிச்சயமாக ஒரு கதை இருக்குது, அது வெளியில் வரும். செல்வம் அக்கா எனக்கு திருச்செந்தூர் எங்கள் ஆறுமுக நேரின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், உங்கள் கதை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அப்புறம் பிரியா கே அப்படின்னு போட்டுருந்துச்சு. அவங்களும் அக்கா உங்கள் கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு, மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு நிறைய பக்கமாக எழுதியிருந்தாங்க. எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப படித்தேன், நல்லா இருக்குமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒருத்தங்க என்ன முகமது ஃபெஷாய், அக்கா இந்த உலகத்தில் ஆணுக்கோ பொண்ணுக்கோ நிச்சயமாக ஒரு துணை வேணும். அப்போது ஜெயராஜிக்கும் தேன்மொழிக்கும் துணை இல்லையா? கண்டிப்பாக உலகத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக துணை வேணும். இதிலே நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நான் வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு இதை தெளிவுபடுத்துகிறேன். இப்போ சொல்லணும்னா அது நல்லா இருக்காது. தனிப்பட்ட முறையில் நிச்சயமாக நான் இதுக்கு ஒரு நாள் கதை மூலமாகவே நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நிச்சயமாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிச்சயமாக துணை வேணும். கடவுளுடைய விருப்பமும் அதுதான், மனுஷன் தனியாக இருக்கக்கூடாது, அவனுக்கு துணை வேணும். அப்புறம் சாந்தி, அக்கா என் மனசில் உள்ள கஷ்டங்கள்லாம் போக்குறது உங்கள் கதை தான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இன்றைக்கி நிறைய கமெண்டோட நிறைய, ஏன்னா வீடியோ வந்து நம்ம வீடியோவாக போடல, சில கேள்வி பார்த்து தான் போட்டிருந்தேன். அதனால எல்லாருக்கும் நான் இப்போ கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக எல்லார் கமெண்ட்டுக்குமே நான் இதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். திருப்பூர்லேருந்து நான் கார்த்திகா பேசுகிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நான் எல்லார் கமெண்ட்டையும் கண்டிப்பாக வாசிப்பேன், கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். நான் சொன்னதுக்காக அடுத்த நொடியே நிறைய பேர் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லி எழுதி அனுப்புனீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னுடைய கதைக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க ஆசைப்பட்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறது, அது ஆசைன்னு சொல்ல விட பேராசை தான் சொல்லணும். நான் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும் என் கதை பல இடங்களுக்கு போகணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா நான் 10ஆம் கிளாஸில் ஆரம்பித்து 11ஆம் கிளாஸில் எழுதி முடித்து அதை அப்படி ஆரம்பிக்கும் போது அன்றைக்கி அது குப்பைக்குள்ளே போயிட்டு, அது 23 வருஷத்துக்கு அப்புறம் அது ஒரு கதையாக வடிவமைச்சு ஒரு கார்ட்டூனை வச்சு நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே ஒரு பொண்ணு நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நானே நிறைய விஷயத்தில் நான் உணர்ந்திருக்கேன். ஒவ்வொரு பொண்ணும் உங்களுக்குள்ள ஒரு திறமை இருந்துச்சுன்னா அதை நிச்சயமாக வெளிப்படுத்துங்க, அது மற்றவங்களுக்கு பாதிப்பில்லாத வகையில். நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். என் கதை எப்பவுமே நிறைய பேருக்கு பார்க்கணும், நிறைய பேருக்கு என் கதையை சொல்லணும் அப்படிங்கிற எனக்கு ஆசையாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஆரம்பித்து 3 வருஷம் இருக்கணும், உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு நாளைக்கு 10 சப்ஸ்கிரைபர் கூட எனக்கு ஒழுங்காக ஏறாது. உண்மையை சொல்லதுக்கு என்ன, இதிலெல்லாம் 18,000 சப்ஸ்கிரைபர் இருந்துமே எனக்கு உங்களுக்கே நல்லா தெரியும். 10K 11K தான் ஓடும். மிச்ச பேர் பார்ப்பாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த 18,000 பேர் பார்த்தா கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேருக்கு என் கதை தெரியணும் அப்படின்னு, அதாவது கனவு தான். நிச்சயமாக இது வந்து எல்லாருக்கும் ஒரு கனவு தான், எனக்கும் ஒரு கனவு. என் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் கனவு காணுவேன். நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திக்கும் போதே திடீர்னு யாராவது எனக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லைன்னா கமெண்ட்லையோ அக்கா உங்கள் கதை அங்கே வந்திருக்கு, அக்கா உங்கள் கதை இங்கே வந்திருக்குன்னு சொல்ல மாட்டாங்களான்னு சத்தியமா ஃபோனை எந்திக்கும் போதே பார்ப்பேன். அது கனவு. அது எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஆசை தானே, எனக்கும் அதே மாதிரி தான், நம்மளும் சராசரி தானே. எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் என்ன, எனக்கு மட்டும் போகவே மாட்டேங்குது, அது ஏன்னு தெரில. நானும் என்னெல்லாமோ பண்ணி தான் பார்க்குறேன், தினமும் வீடு கதை போட்டு பார்க்குறேன். ஆனாலும் அந்த 4, 5, 10லாம் வந்ததே கிடையாது. 10 சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு நாளைக்கு வராது, ஒரு 4, 5 இவ்வளோ தான் வரும். அதுவே எனக்கு அப்படி டக்குன்னு ஒன்று கூடும்போது எனக்கு வரும் பாருங்க சந்தோஷம். இப்போ 18,005 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 6 வரும் பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து பார்ப்பேன், ஏதாவது சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்கா அப்படின்னு. அது வந்து அதை பார்த்து ஒன்று ஏறும்போது கூட ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு பெருமை வரும் பாருங்க. அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் வரும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கும் ஆசை, நம்மளும் அந்த எல்லாம் அந்த யூடியூப்பில் வந்து இந்த சில்வர் பட்டன் எல்லாம் வாங்குவாங்களே, என் பையன் கேட்பான், ஏமா எல்லாரும் வாங்குறாங்க உனக்கு மட்டும் ஏன் வரல, நீ ரொம்ப நாள் எங்களெல்லாம் வெளியில் அனுப்பி விட்டுட்டு உட்காந்து கதை பண்ணுற, எங்களை ரூமுக்குள்ளே விட மாட்டேக்க, ஆனாலும் நீ உனக்கு இது வரவே இல்லைன்னு கேட்பான். இல்லைன்னா அந்த போஸ்ட் இந்த கொரியர்லாம் வரும் தெரியுமா, அவங்க போய் கேட்பாங்க எங்கள் அம்மாக்கு யூடியூப்லேருந்து ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். நான் சொல்லுவேன் வரும்டா, எனக்கும் வரும், சீக்கிரம் அம்மாவுக்கு வரும். அவன் அந்த நிறைய இதை பார்க்கானா, நம்ம அவங்க வீட்டுக்குலாம் வருது நம்ம வீட்டுக்கு வரல, அவனுக்கு ஒரு பெருமை, நம்ம அம்மா யூடியூப்லலாம் கதை போடுவாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். எனக்கும் அவன் நம்ம முகத்தை பார்த்து அதை சொல்லும் போது நமக்கு ஒரு வழி, நம்ம பிள்ளைய நம்ம ஏமாத்திட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவன் அதை கேட்க வரனாலே நான் எங்கேயாவது கவனம் செலுத்துற மாதிரி போயிடுவேன். ஆசை இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவேன். என் கதையை நிச்சயமாக வரணும் அப்படின்னு நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இது நான் வழியோடு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் இந்த கதை ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ ஸ்லோவாக நமக்கு வந்து ஏறும் அப்படின்னு. பார்ப்போம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ரொம்ப ஆசைப்பட்டது அது ஒன்று தான், நிறைய பேருக்கு நம்ம கதை போகணும் அப்படின்னு. ஏன்னா முன்னாடி என் கதை யாருமே படிக்க மாட்டாங்க. அப்படியே யாராவது நான் கதை சொன்னாலும் புழுகு நீ வாயில் வரதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்க. அதே என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, அது உன்னை வளர விடாமல் அவங்கெல்லாம் சொன்ன வார்த்தை, அதையே நீ பெருசாக எடுத்துக்கிறத, யார் என்ன தான் தடுத்தாலும் நீ வரண்ட இடத்துக்கு வந்துட்டெல்லாம் போதும் அப்படிம்பாங்க. இப்பவுமே என் ஹஸ்பண்ட் வந்து இந்த கதையெல்லாம் பார்த்தது கிடையாது. ஆனால் அதுக்காக மட்டை தட்ட மாட்டார், அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு, அதை பார்த்தாங்களோ இல்லையோ, நான் கேட்ட உடனே சூப்பராக இருந்துச்சுமா, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு என்கரேஜ் பண்ணேன். அவங்களுக்கு டைம் சுத்தமாக இருக்காது. அந்த என்கரேஜ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அது உற்சாகத்தை எனக்கு ரொம்ப கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருடைய கமெண்ட் எதுக்கு நான் கமெண்ட் கேட்பேன்னா அதுக்கு தான் நான் கேட்பேன்.
ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அது ரைட்டோ தப்போ கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்பேன். அதாவது இன்னொன்று என்னென்னா, கதையை பற்றி மட்டும் கேட்டால் நல்லாயிருக்கும். சில பேர் கொஞ்சம் வார்த்தைகளை விடுறாங்க, மயிறு, அப்புறம் என்னெல்லாமோ சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை நமக்கு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த வார்த்தையை தவிர்த்து நீங்கள் வேணாலும் நீங்கள் கேளுங்க. நான் நிச்சயமாக இதே மாதிரி ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நிச்சயமாக நான் பதில் சொல்லுவேன். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின சொல்லுங்கள். இதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு கோவமே வராது. நான் பொதுவாக இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்கள நான் 1க்கு 2 வாட்டி அந்த இதை திரும்ப திரும்ப படிப்பேன். நம்ம ரேணுகா சிஸ்டர் நினைக்கிறேன், அவங்க அப்புறம் அந்த கீதா இவங்கெல்லாம் நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அது 1க்கு 2 வாட்டி திரும்ப திரும்ப படிப்பேன். சில நேரம் எனக்கு புரியுது, சில நேரம் புரிய மாட்டேங்குது. அதே இங்கிலீஷை அவங்க லாங்குவேஜ்லேயே எழுதுவாங்களா, அது சில நேரம் எனக்கு புரியாது. தமிழ் கண்டிப்பாக டக்கு டக்குன்னு படிச்சுவேன். இன்னொன்று இந்த இங்கிலீஷில் வரும்போது ரொம்ப பொடி எழுத்தாக வந்துடும். அது உன்னிப்பாக கவனிக்கும் போது கண்ணு கொஞ்சம் வலிக்கும். அதுக்காக சிலது கொஞ்சம் லைட்டாக படிச்சுட்டு போயிடுவேன். நான் கண்ணாடி போடலை, அதனால அந்த இங்கிலீஷ் வார்த்தை வரும்போது கொஞ்சம் படிக்க எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நான் யாரையாவது காயப்படுத்தியிருந்தாலோ கஷ்டப்படுத்தியிருந்தாலோ உங்கள் வீட்டு பொண்ணா நினச்சி மன்னிச்சிருங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கமெண்ட்டை நான் வந்து வாசிக்கலை. இது மாதிரி ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக இந்த கேள்விக்கான பதிலை நான் வந்து அடுத்த வீடியோலேயே வரும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்ன கதை மூலமாகவும் சொல்கிறேன், இல்லை டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி நான் பேசிடுறேன். இன்றைக்கி நான் எதுக்காக இதை கேட்டேன் அப்படின்னா, இன்னொன்று இன்றைக்கி வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. முக்கியமான எபிசோட் நாளைக்கு வர வேண்டியிருக்கு. அது வந்து கொஞ்சம் நல்லா முக்கியமான எபிசோடாக, அது கொஞ்சம் எமோஷனலாக ஆகணும். சரியாக நினைப்பாங்க, எப்படி ஈஸியாக வந்து பேசுவாங்க. இப்போ ஒரு அழுக சீன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக நான் அந்த அழுதாதான் எனக்கு அந்த வீடியோ வரும். அப்படி அன்றைக்கி முந்தானத்து ஒரு வீடியோவில் நிறைய அழுக வந்துருந்துச்சு. அழுது எனக்கு உண்மையிலே கண் வழியே வந்துட்டு. அன்றைக்கி கரெக்டாக வீடியோ அப்லோடு பண்ணுறேன், நிறைய பேட் கமெண்ட். கண் வீங்கி போயிருக்குது, நம்ம கஷ்டப்பட்டு பண்ணோம், எல்லாரும் நம்ம திட்டாங்களே அப்படின்னு. கமெண்ட் பண்ணுங்கள், கதையை பற்றி மட்டும் கேளுங்க. கெட்ட வார்த்தைகள் மட்டும் வேண்டாம். என்னை பத்தி நிறைய கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு ஜோடி இருக்கா? ஏன்னு கண்டிப்பா ஜோடி இருக்குது. ஆனா என்ன கொஞ்சம் காலம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கலையுமா? ஜோடிதான் இருக்கேடா. அப்புறம் ஏன் நிலைமை? கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நிறைய பேர் பொண்ணு தெரிய திட்டிருந்தீங்க. அதாவது அவமானப்பட்டவனுக்குத்தான் வலியும் வேதனையும் என்னன்னு தெரியும். அவமானப்பட்டவங்கிறத விட பிடிச்சவங்களால முதுகுல குத்த போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அது இன்னும் கோபத்தையும் வெறியும் கொடுக்கும். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அது எல்லாருக்குமே ஒண்ணுதான். நமக்கு பிடிச்சவங்க, நம்ம யாரை ரொம்ப அந்த உலகத்தில் நம்புகிறோமோ அவங்க நம்ம முதுகில் குத்துனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆத்திரம் மட்டும் இல்லை, கோபம் மட்டும் இல்லை, நிச்சயமாக அதுக்கு ஆப்போசிட்டாக செய்யணுங்கிறது எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயந்தான். அதில் பொண்ணுத்துறை ஒன்று விதிவிலக்கு இல்லை. பொண்ணு தெரியா தெய்வமாக பார்க்கறத விடுங்க, அவனை ஒரு மகானா பார்க்கறத விடுங்க, அவன் ஒரு சராசரி ஒரு வாலிய பையன், அவ்வளோதான். காதல், உணர்ச்சி, ஆசை எல்லாமே எல்லாருக்கும் வர ஒன்று, இயல்பான ஒன்று. மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட நல்லபடியாக நடிக்கிறது நிச்சயமாக ஆபத்தில் போய் முடியும். அதை விட நான் இப்படித்தான் அந்த பொண்ணுக்கிட்ட வெளிப்படுத்திட்டு பழகுறான் பாருங்க, அவங்க நட்பாக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மனசுக்குள்ள ரசிச்சுக்கிட்டு அவகிட்ட சிஸ்டர்னு பேசல எந்த அர்த்தமும் இல்லை. அதை தான் நான் கதையில கொண்டு வந்திருக்கேன். பொண்ணுத்தர அவனா இருக்கான், தனக்கு வர்ற காதல், உணர்ச்சி, ஆசை எல்லாத்தையும் வெளிப்படுத்துறான். எது நேர்மையை தான் குறிக்குது. ஒரு நேர்மையான மனுஷன் என்ன பண்ணுவானோ அதை தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இதுக்கு முன்னாடி இதை பண்ணலையே. எதை ஒன்று நீ செஞ்சேன்னு சொல்லும் போது எந்த மனுஷனுக்கும் கோவம், ஆமா நான் அதை செஞ்சேன் அதை செய்யணும் தான் தோணும். அதாவது ஒரு மனுஷன் மேல பழி போடலாம், ஆனா பழியே போட்டுட்டு இருந்தா அவங்களுக்கும் வெறுப்பு தட்டதான் செய்யும். நான் இது அவனுக்குன்னு சொல்லலை, பொதுவாக மனுஷங்களுக்குன்னே சொல்கிறேன். ஒரு மனுஷன் மேலே பழி போடலாம், ஆனால் பழியே போட்டுட்டு இருந்தான்னா கண்டிப்பாக அது விவரித்து தான் முடியும். இதுக்கப்புறம் பொண்ணு தர அதை எப்படி கையாளுறாங்க தான் கதையே. அதை நல்லபடியாக கொண்டு போகிறானா இல்லை அதை நல்லபடியாக மாற்ற முயற்சி பண்ணுறானா, அதுதான் மிச்ச கதை. பொதுவாக எந்த மனுஷனும் உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது. எல்லாரும் மனுஷங்க தான். எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் மிருக குணமும் இருக்கும், நல்ல குணமும் இருக்கும். அது நம்ம வெளிப்படுத்துறத பொறுத்து. நீ நல்லவனாக இருந்தால் நல்ல குணத்தை நிறைய காட்டுவேன், நீ கெட்டவங்களா இருந்தால் நிறைய கெட்ட குணத்தை தான் நம்ம வெளிக்காட்டுவோம். பொறுத்து இருந்து பார்க்கலாம் பொண்ணு தர எப்படி அவன் குணத்தை காட்டுறானே. ஆனால் இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பொண்ணு தர நல்லவன் தான். நிறைய பேசலாம், அப்புறம் அது ஒரு எபிசோட் மாதிரி ஆயிரும், வேண்டாம் இதோட முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் மறக்காம உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணால் கூட இன்னத்துக்கு 36,000 இருந்திருக்கணும். ப்ளீஸ் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.